ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படம் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த ஹார்மோனியம் இன் மை மெமரி. இது 1999 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் ஃபிலிம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய எல்பி கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்பினா லாங் பிளேயிங் ரெக்கார்டு. அதில் வந்து மியூசிக் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த டைம் பீரியட்லலாம் இது தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிலேருந்து ஒன்று எடுத்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணி கேட்டுட்ருக்காங்க. இங்கே அப்படியே இந்த மூவியோட டைட்டிலை போட்டு இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின்குள்ளே தான் நம்ம ஹீரோ இருக்கார். இவரோட பேர் கங்கு. இவருக்கு வந்து ஒரு டீச்சர் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ அந்த டீச்சர் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து ஒரு வில்லேஜுக்கு போயிட்டுருக்காரு. இங்கே அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இங்கே துருன்னு விளையாடிட்டு இருக்கால, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட பேர் ஹாங்கு. இப்போ ஹாங் வந்து அவளுக்கு பின்னாடி அவளோட தம்பியை கட்டிக்கிட்டே விளையாடிட்டுருக்கா. அந்த டைமில் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, நான் அவனுக்கு ஒரு லாண்ட்ரி ஒர்க் கொடுத்தனே, அதை நீ முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவளுக்கே ஞாபகம் வருது, அவங்க அம்மா இப்படி ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை போய் பார்த்தா அது அப்படியே எரிஞ்ச நிலமையில இருக்குது. அவங்க அம்மாவுக்கு இதை பார்த்தோன்னே பயங்கர கோவம் வருது. குச்சி எடுத்து அடிக்க வராங்க. அதுக்குள்ளே அவள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறா. அந்த டைமுன்னு பார்த்து தான் நம்ம ஹீரோவும் அந்த வில்லேஜுக்கு வராரு குதிரை வண்டியில். யாரா இவர் புதுசாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இதுதான் நம்ம ஹீரோவை பார்க்குற ஃபஸ்ட்டு டைமு. ஸோ யாராக இருக்கும் இவர், சரி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகிறா. இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த ஸ்கூலுக்கு எப்படி போகிறது, கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவளுக்கு ஒரே ஷை, என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளால் பேச முடியல. அதே ஷைனஸோட இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு கையிலேயே வந்து டைரக்ஷனை சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறா. ஓடி வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்ருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிடுறாரு. அவருக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு டீச்சர் இருக்காரு. அந்த டீச்சர் கூடயே வந்து இவர் ஸ்டே பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு பிரின்சிபல் வந்து இதை பார்க்குறாரு. ஓகே, இவர் தான் புது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்குமே அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இங்கே ஒரு டீச்சர் இருக்கார்ல, இவர் தான் வந்து சோ. இவர் கூட தான் நம்ம ஹீரோ ஸ்டே பண்ணியிருப்பார். இங்கே வந்து ஒரு லேடி டீச்சர் இருக்காங்கல்ல, இவங்களோட பேர் ஹேரி. இப்போ எல்லாருக்கூடையும் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் இந்த ஸ்கூலுக்கு ஒரு புது டீச்சர் ஒருத்தவங்க வராங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. எல்லாருமே அவங்கள தான் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட பேர் யுன்ஹி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கங்கும் அந்த புதுசாக வந்த அந்த யுனி டீச்சரும் பிரின்சிபல் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. வேலையில் ஜாயின் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த ஜாயினிங் லெட்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம புது டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இடம் இருக்குது தங்கறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் இடம் இல்லை. ஸோ பிரின்சிபல் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹவுசிங் போர்ட்லேயே வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அங்கே வந்து ஒரு லேடி இருப்பாங்க, இந்த ஃபுல் ஹவுசிங் போர்டையும் பார்த்துக்கிறதுக்கு. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. உனக்கு எந்த டைமில் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுப்பா, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது ஹீரோ வந்து அவரோட திங்ஸ் எல்லாம் வந்து அன்பேக் பண்ணிகிட்ருக்காரு. கூட வந்து சோவும் வந்திருப்பாரு. இப்போ 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் கங்கோட ஃபஸ்ட்டு ஜாபு. டீச்சர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமே அவர் இந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவருக்கு ஜஸ்ட்டு 21 இயர்ஸ் தான் ஆகுது. அப்படி வந்து அன்பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட பேக்லேருந்து நிறைய எல்பி எடுக்கிறாரு. கங்குக்கு வந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நிறைய எல்பி கலெக்ஷன்ஸ் வந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து சோ வந்து அவரை பற்றி சொல்லிட்டுருக்காரு. நான் வந்து சிங்கிள் தான், நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. சரி, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி வச்சுட்டு வா, நான் வைன் ரெடி பண்ணுறேன், நம்ம போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ கங் வந்து அவரோட திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு அவர் ரூம்லேருந்து அந்த வியூவை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமும் சரி, அந்த வியூவும் சரி. எங்கள் அப்படியே நெக்ஸ்ட் டே ரொம்ப பிஸி மார்னிங். எல்லாருமே ஸ்கூலுக்கு ஒர்க்குக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. எங்கள் அப்படியே பரப்பரன்னு கிளம்பி ஸ்கூலுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. பசங்க வந்து புது டீச்சர் வர போகிறாங்கல்ல, கங்குக்காக ஒரு புது ப்ராங்க் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. டோரை திறந்த உடனே டஸ்டர் வந்து தலையில் விடுற மாதிரி. ஸோ சோ வந்து இதில் மாட்டிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே சோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. பசங்க எல்லாரையும் பயங்கரமாக திட்டுறாங்க. உங்களெல்லாம் நான் ஒழுங்காக தானே நடந்துக்க சொல்கிறேன், இன்னொரு தடவை இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வெளுத்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. அந்த டைமுன்னு கங்கு வராரு. இதை பார்த்தோன்னே கங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் கங் வந்து ரொம்ப ரூடான டீச்சர் கிடையாது. அவர் ரொம்ப பொலைட்டான டீச்சர். அவர் பேசுகிற விதத்துலேருந்தே தெரியுது எல்லாருக்குமே வந்து கங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த டைமில் டக்குன்னு வந்து உள்ள ஒரு பொண்ணு வரா. இவளோட பேர் நானி. ஆக்சுவலாக இவள் வந்து மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு பொண்ணு. கிளாஸ் மாதிரி பக்கத்து கிளாஸ்க்கு போயிருப்பா. அதனால் அந்த ஹேரி டீச்சர் தான் வந்து இவளை இங்கே விட்டுட்டு போகிறாங்க. சரி, இதுக்கப்புறமாச்சும் கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குற அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வர அவளோட தம்பி பாப்பாவை கூட்டிகிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோவை பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது இவர் தான் நம்ம டீச்சர்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறா. அதே டைமில் அவள் ரொம்ப ஷாக்லேயும் இருக்கா.
அப்போ கங் கேட்குறாரு, எதுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் சொல்கிறா, வீட்டில் யாரும் இல்லை அவனை பார்த்துக்கிறதுக்கு, அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே எல்லாருமே சிரிக்கிறாங்க. கங்குக்கு வந்து ஃபீல் ஆகுது, இதை பார்க்க ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே யூனி டீச்சரை காட்டுறாங்க. அவங்களுக்காகவும் ஒரு ப்ராங்கை வந்து பசங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பாக்ஸை தள்ளனோடனே பறவை ஒன்று பறக்குது, அதை பார்த்தோன்னே பயங்கரமாக பயந்து போகிறாங்க. ஆனால் அவங்க எந்த பசங்களையுமே திட்டல. அங்கே ஒரு குச்சி இருக்குது, அதை வச்சு பசங்களையும் அடிக்கல, அதை உடச்சிட்டு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமாகவும் சரி பொலைட்டாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களுக்குமே இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே கங்கோட கிளாஸை தான் காட்டுறாங்க. கங் வந்து கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 minutes கூட இருக்காது, அதுக்குள்ளே கிளாஸில் இருக்க எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு 3 பசங்க சரியான அறந்த வளங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தம்பியோட டைப்பரை மாற்றிட்டுருக்கா. இதை பார்க்குற கங்குக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல, தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைம்னு பார்த்து சோ உள்ள வந்து அந்த சண்டை போடுற அந்த 3 பசங்களையும் அடித்து கொண்டு போய் ஸ்டாஃப் ரூமில் உட்கார வைக்கிறாரு. அப்போது சோ வந்து கங் கிட்ட சொல்கிறாரு, இப்படிலாம் சாதுவாக இருந்தால் இவங்கெல்லாம் அடங்க மாட்டாங்க, அவங்க எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னா குச்சி எதுக்கு இருக்குது, எடுத்து அடிங்க, அப்போ தான் அடங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக சோக்கு வந்து அடித்து பழக்கம், ஆனால் நம்ம கங்குக்கு அப்படி கிடையாது. அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. கங்குக்கு வந்து இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி தான் யூனிக்கும் இதிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் அவங்க அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் புதுசாக 2 டீச்சர் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால எல்லா டீச்சர்ஸ்க்குமே பார்ட்டி கொடுக்குறாங்க. இப்போ அந்த பார்ட்டியை தான் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வரா. அவங்க அம்மா வந்து தம்பி பாப்பாவை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் மட்டும் ஓடி வந்துடுறா. இப்போது பியானோ கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் எடுக்கிறாரு, ஆனால் அவளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவும் நம்ம ஹீரோ மேலே தான் இருக்குது. அப்படி கிளாஸ் போயிட்டுருக்க அந்த டைமில் பயங்கரமான ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா யூனி கிளாஸில் இருந்து தான் வருது. ஆக்சுவலாக அவங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பசங்களுக்கு. அதில் பசங்க போடுற சவுண்டில் மற்ற கிளாஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போது பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்லிட்டுருக்காங்க, நீங்கள் ஏதோ புது மெத்தடில் டீச் பண்ணுறீங்க, ஆனால் அது மற்ற கிளாஸ்க்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஓ சாரி எனக்கு தெரியாது உங்களுக்குலாம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஐயோ நீங்கள் இந்த மெத்தடே டெய்லி ஃபாலோ பண்ணால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் வந்து என்ஜாய் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோக்கு அந்த யூனி டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க எது பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் ஹேரி டீச்சர் வந்து பூகம்பமே வந்த மாதிரி இருக்குது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கை பார்த்து கேட்குறாங்க. கங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் கங்கு என்ன பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்ஸோட நோட் புக்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஹீரோயின் வெளியிலேருந்து நம்ம ஹீரோவை சைட் அடிச்சிட்ருக்கா. பயங்கரமாக மழை பெய்யுது. இது கொஞ்சம் பழைய ஸ்கூலுன்றதுனால கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்து தண்ணியெலாம் லீக் ஆகுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, எந்த இடத்துல வந்து அதெல்லாம் லீக் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பக்கெட்டை வைக்கிறாரு. வச்சுட்டு வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் நம்ம ஹீரோயின் நிற்கிறா. நீ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இன்னும் வீட்டுக்கு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் என்னோடய லஞ்ச் பாக்ஸை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்கிறா. சரி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கூட போடாமல் அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறா. இதுக்கப்புறம் கங் வந்து சரி நம்ம யூனி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்களும் வந்து பக்கெட்டை வச்சு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இருக்கும் போது எதுக்கு அவங்க க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கங் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யும் போது 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பசங்களோட கிராமர்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து இல்லிட்ரேட்டில், ஸோ அதனால் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பயங்கரமாக மழை பெய்யறதுனால யூனி வந்து கேட்குறாங்க, எப்படி வீட்டுக்கு போகிறது, உங்ககிட்ட கொடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கங்கு கிட்ட ஒரே ஒரு கொடை தான் இருக்குது. ஸோ அதனால் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ கங் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டுருக்காரு. எனக்கு வந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யூனியும் வந்து எனக்கும் மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்பி எதுவும் கிடைக்கல, பிகாஸ் அவுட் ஆஃப் டவுனில் இருக்காங்கல்ல, அதை நினச்சி அவங்க வந்து கொஞ்சம் ஃபீலிங்கில் இருக்காங்க. ஆனால் நம்ம கங்கு இதை கேட்டப்புறம், நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, நான் தான் இருக்கேன்ல, என்கிட்ட நிறைய எல்பி இருக்குது, அப்பப்போ நம்ம எல்பியை வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்குறவங்களும் ஓகே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னடா இருக்குது, இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம கங்குக்கு வந்து 21 இயர்ஸ் ஆகுது, ஆனால் யூனிக்கு வந்து 25 இயர்ஸ் ஆகுது. அவங்க நம்ம கங்கை விட கொஞ்சம் பெரிய பொண்ணு. இப்படியே பேசிக்கிட்டே வரும்போது அவங்க வீடு வந்துருச்சு. ஸோ அவங்க இறங்கி போயிடுறாங்க. நம்ம கங்குக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் வந்து 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பா. அப்படி வரும்போது இவங்க பேசினதை வந்து அவள் கேட்டிருப்பா. 2 பேரும் எல்பியை பற்றி பேசியிருப்பாங்கள்ல. ஸோ எல்பினா என்ன, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இதுக்கப்புறம் கங் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து எல்பியெல்லாம் சும்மா சூப்பராக தொடச்சி வைக்கிறாரு. பார்க்கவே புத்தம் புதுசாக இருக்குது. அப்படி துடைக்கும் போது தான் அவருக்கே வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. எல்பி இருக்குது, ஆனால் அதை போட்டு ப்ளே பண்ண அந்த டேர்ன் டேபிள் இல்லை. ஸோ அதை வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த வந்த கடை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நானியோட அப்பாவோட கடை தான். ஸோ அங்கே வந்து ஒரு டேர்ன் டேபிளை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. இங்கே அடுத்த நாள் கங் வந்து ஸ்கூலுக்கு வந்து எல்லா பசங்கக்கிட்டேயும் சொல்கிறாங்க,
உங்கள் கிராமர்லாம் சரியில்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், எல்லாருமே டெய்லி வந்து ஒரு ஜேர்னல் எழுதிட்டு வரணும். நீங்கள் வந்து நல்லா எழுதிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல கதைலாம் சொல்வேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்ருக்காரு. இதை கேட்டால் எந்த பசங்க தான் செய்ய மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப ஆசையாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினே ஹோம்ஒர்க் செய்கிறானா பார்த்துக்கோங்களேன். இதை பார்க்குறவங்க அம்மாவே ஷாக் ஆயிடுறாங்க. நீ அடி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கங் சொன்ன மாதிரி அவர் வந்து எல்பி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை வந்து யாருக்குமே தெரியாமல் யுனியோட டெஸ்கில் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கங் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோனோட ஜேர்னலை படிக்கிறாரு. அவருக்கு ஹீரோனோட ஜேர்னல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை படிக்கும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே படிக்கிறாரு. இங்கே கங் வந்து எல்பி கொடுத்த மாதிரி நம்ம யுனியோ வந்து கங்குக்கு எல்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை கங் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யூனிக்கிட்ட வந்து எல்பி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே சந்தோஷத்தோட அப்படியே காரிடாரில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அங்கே உட்காந்துட்ருக்கா. அவள் அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே லைட்டாக போய் அவளோட எல்போவில் வந்து சின்னதாக கிள்றாரு. இதை வந்து மற்ற பசங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவருக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாகிடுது. ஸோ எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் அவருக்கும் நம்மளை பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி கூச்சல் போட்டு சத்தம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் கங்குக்கு வந்து அப்படிலாம் இல்லை. சாதாரண ஸ்டூடெண்ட் தான் அவள். இதை ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு விளையாட்டுத்தனமாக தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை வந்து அவள் தப்பாக எடுத்திருப்பா. இங்கே வந்து கங்கு நம்ம ஹீரோனோட ஜேர்னலை படிச்சுட்ருக்காரு. அதில் அவள் என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு என்ன கிள்னீங்க, நீங்கள் கில்ன அந்த மொமெண்ட்லேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது, நான் அதை பற்றியே நினச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கா. இதை படிக்கிற கங்குக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அச்சிச்சோ, நம்ம சின்னதாக தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அது அவன் மனசில் இப்படி பதிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ எல்லாரோட ஜேர்னலையும் எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசாசியாக அதை வந்து வாங்குறா. வாங்கி பார்த்தா அதில் எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. அவள் எழுதினது மட்டும்தான் இருக்குது. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணா கங்கு எதனா எழுதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எதுவுமே எழுதலை. ஸோ இதை பார்க்குற அவளுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போய் உட்காந்துக்கிறா. இதுக்கப்புறம் கங் வந்து யூனிக்கு கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலாக லஞ்ச்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சரி, அதை அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர அந்த டைமில் அங்கே வந்து ஒரு பையன் சாப்பாடு இல்லாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்ருக்கிறத இவர் பார்க்குறாரு. ஸோ அவங்கள விட இவனுக்கு தான் இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்சை அந்த பையன்கிட்ட கொடுத்துறாரு. அவனும் ரொம்ப ஆசையாக வாங்கிக்கிறான். அந்த டைமில் நம்ம கங் வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயினை கூப்பிட்டு, என்னாச்சு உனக்கு, நீ ஓகே தானே, ஏன் சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக அவள் உண்மையாகவே சோகமாக தான் இருக்கா. பிகாஸ் அவள் வந்து அந்த ஜேர்னலில் எழுதியிருந்த அந்த கொஸ்டினுக்கு இவர் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டார்ல, அதனால தான் சோகமாக இருக்கா. ஆனால் அது எதையுமே சொல்லாமல் எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசலான்னு போகிற அந்த டைம்னு பார்த்து ஹெய்ரி டீச்சர் கங்கு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஸோ ஹீரோயினை வந்து அவர் கிளம்ப சொல்லிடுறாரு. அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் ஆனுவல் ஃபிசிக்கல் எக்ஸாம் நடக்க போதான். ஸோ பசங்களெல்லாம் ரெடியாங்க சொல்லுங்கள், அவங்கள க்ளீனாக வச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அதுக்கான செக்கப் தான் போயிட்டுருக்கு. எல்லாரையும் க்ளீன் பண்ணி டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ தான் வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்துட்டாரு. கடைசியாக மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவளுக்கு ரொம்ப ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஒரு ரூம்குள்ளே போய் மறைஞ்சி உட்காந்துக்கிறா. அப்போது யுனி வந்து அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் உட்காந்துட்ருக்கா. சரி, இவங்களுக்கு புரியுது இவ வைக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்களே வந்து எடுக்க வேண்டிய டெஸ்ட்லாம் எடுத்துறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ இன்னும் சின்ன பொண்ணு இல்லை, நீ வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்னு பார்த்து ஹீரோ உள்ளே வராரு. ஏதோ சாம்பிளுக்கு ஏதோ பாட்டில்லாம் வாங்கிட்டு போகிறாரு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படி யூனிக்கிட்ட அந்த எல்பியை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. நான் கொடுத்த எல்பிலாம் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்டை சோல்லேருந்து இன்னும் கொஞ்சம் அனுப்ப சொல்லியிருக்கேன், அது வந்துச்சுன்னா அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. இதை கேட்டு அவங்க வந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அதை சொன்னதே, தேங்க்யூ அப்படின்லாம் வந்து 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து உள்ளே இருக்க நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுறா. அவளுக்கு ஸ்டில் அந்த எல்பினா என்னன்னு தெரியல. நைட்டு தூங்கும் போது கூட அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கா, எல்பினா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் கங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபுட்பால் ஆடிட்டுருக்காரு. அந்த டைமில் வந்து யுனி வராங்க. யுனிக்கு வந்து ஹாய் சொல்கிறாங்க. அந்த டைம்னு பார்த்து பசங்க பாலை போட்டுடுறாங்க. அந்த பால் வந்து நம்ம ஹீரோவோட கண்ணிலே பட்டுடுது. பாவம் கண்ணே வீங்கி போயிடுது. சரி, அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாரு. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவர் கண்ணில் பட்டிருக்க அந்த அடியை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஈவன் அவரும் சிரிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த டைம் தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, ஹீரோயின் வந்து ஒரு 2 நாளாக ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு இவளுக்கு, எதுக்கு வந்து ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே வந்து பார்க்குறாரு. ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவள் வந்து ரொம்ப சோகமாக இருக்கா, முகம் கொடுத்து கூட பேசலை. அப்போ வந்து கங்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு கண்ணில் பட்டிருக்க அடியை வந்து ஒரு கர்ச்சீஃபை வச்சு மறைச்சிருக்காரு. அப்படியே பேசும்போது அந்த கர்ச்சீஃபை எடுத்துடுறாரு. அப்போது ஹீரோயின் வந்து அவர் கண்ணில் பட்டிருக்க அந்த அடியை பார்த்துட்டு அவள் வந்து சிரிக்கிறா. இதை பார்த்துட்டு கங்கும் சிரிக்கிறாரு. வேறு சிரிச்சு அவ்வளோ அழகாக இருக்க, சரி என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரணும், உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு பின்னாடி ஒரு செரி ட்ரீ ஒன்று இருக்குது. அதில் அழகாக பழம்லாம் பழுத்திருக்கு. அதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு செரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது கூட நம்ம ஹீரோயின் மறைஞ்சிருந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தான் இருக்கா. இதுக்கப்புறம் கங் வந்து ஹவுசிங் போர்டுக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தா அங்கே ஒரு பவுல் இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் செரிஸ் இருக்குது. ஆமாம், நம்ம ஹீரோயின் தான் அமுச்சு வச்சிருக்கா.
ஸோ அதை எடுத்து சாப்பிட்றாரு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வராரு. வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அடடா நம்ம வந்தது அவருக்கு சந்தோஷம் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் அந்த வில்லேஜில் ஒரு ஷோ ஓடிட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா, ஹீரோவும் வந்திருக்காரு. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீயும் ரொம்ப நேரம் இருக்காது கிளம்புன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால. இதுக்கப்புறம் வந்து கங்கு ஸ்கூலுக்கு வராரு. வந்து பார்த்தா அங்கே யூனி டீச்சர் இருக்காங்க, மவுத் ஆர்கன் வாசிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஹீரோ வந்து பியானோவில் ஒரு சாங் வாசிக்கிறாரு. வாசிக்கும் போதே கனவு உலகத்துக்குள்ளே போயிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, கிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை ரியலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக ட்ரை பண்ணுறாரு. அதை வந்து அங்கே இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு போயிடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலோட வாஷ்ரூமில் இது மாதிரி 2 பேரும் டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் இவர் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இது மாதிரி எழுதியிருக்கு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலில் போட்டிருக்க ஷூவை கழட்டி எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. அந்த டைமில் பார்த்து சோ வர்றாரு. சோ கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சும்மா வந்து நின்றுட்டுருக்காரு. இந்த விஷயம்லாம் ஹீரோயின் காதில் விழுது. இந்த மாதிரி 2 பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர கோவம் வருது. அவள் ஜேர்னலில் வந்து எனக்கு யூனியை சுத்தமாக பிடிக்கல, அவங்க பார்த்தா வயசானவங்க மாதிரி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டுருக்கா. இதை வந்து ஹீரோ படித்து பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. அவருக்கு வந்து இதில் இருக்க சீரியஸ்னஸ் புரியல. சின்ன பொண்ணு ஏதோ பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே நார்மலாக விட்டுறாரு. ஹீரோயினுக்கு நம்ம யூனி மேலே செமக்கவும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறாமல் பொசசிவ் எல்லாமே. ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து அந்த ஜேர்னல் மூலியமாக தான் காட்டுறா. இதுக்கப்புறம் யூனி வந்து கங்கு கொடுத்து எல்பி எடுத்துகிட்டு வராங்க. அது அவர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் அங்கே இல்லை. ஸோ டெஸ்கில் வச்சுட்டு போகிறாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பையன் பார்த்துட்ருக்கான். அதை வந்து அந்த பையன் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். இவங்க வந்து 3 பசங்க அது பார்க்க டிஸ்க் மாதிரி இருக்கிறதுனால தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கி போட்டு விளையாடும் போது அது வந்து ஒரு ஜன்னலோட டோரில் பட்டு அது உடஞ்சிடுது. இதை வந்து அங்கே இருக்க 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்னது இது எதுவும் வந்து உடஞ்சி போய் விழுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் பார்த்து ஒரு சார் இவங்க 2 பேரையும் பார்த்து இவங்க தான் வந்து அதை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீ தானடா உடச்சா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போட்டு பாடப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்து கங்கு வந்து பார்த்தா அவரோட எல்பி உடஞ்சி போயிருக்கு. அந்த சார் சொல்கிறாரு இவங்க 2 பேர் தான் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நினச்சி அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் அந்த பசங்க சொல்கிறாங்க இதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கங்கு வந்து இதை சுத்தமாக நம்பலை. அந்த டைமில் பார்த்து யூனி வந்து பார்க்குறாங்க இது மாதிரி எல்பி உடஞ்சி போயிருக்கு. அவங்க வந்து சாரி, நான் வந்து என்னோட டெஸ்கில் இதை வச்சுட்டு போயிருக்கக்கூடாது, நான் அங்கேயே இருந்திருக்கணும், நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுத்துருக்கணும், ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வெளியில் காட்டிக்கல. இதுக்கப்புறம் வந்து நம்ம யூனிக்கு ஒரு லெட்ரு வருது. அதை படிச்சுட்ருக்காங்க. அதை படிக்கும் போதே அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு சோகம் தெரியுது. இதை நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. என்ன ஏதுன்னு கேட்டுக்கல, அப்படியே விட்டுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து யூனிக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதுறாரு. இதுக்கப்புறம் டிலே பண்ண கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை எழுதி கொண்டு போகிறாரு. செமையாக கோட் சூட்லாம் போட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. லெட்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா யூனி வந்து பிரின்சிபல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி பேசி முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வெளியில் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுறாங்க. அப்போ தான் பிரின்சிபல் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யூனி வந்து அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து யூனி வந்து அவங்க ஃபியான்சியோட சான் ஃப்ரான்சிஸ்கோ போக போகிறாங்களாம். அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு. இதை கேட்குற நம்ம ஹீரோக்கு ஹார்ட்டே உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை எதையுமே வெளிக்காட்டிக்காமல் ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த உடஞ்சி போன அந்த எல்பியை பார்க்குறாரு. ஒரு சோகமான சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. அவர் எழுதின அந்த லவ் லெட்ரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கசக்கி தூக்கி போட்டுறாரு. நெக்ஸ்ட் டே வந்து யூனி வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு கிளம்புறாங்க. பசங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ப்ளீஸ் போகாதீங்க எங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணிலேருந்து அழுக வருது. ஆனால் எதையுமே காட்டிக்காமல் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. பிகாஸ் அவர் ரூட் கிளியர் ஆகிடுச்சுல. யூனி போனதை நினச்சி அவளுக்கு ஒரே சந்தோஷம். இதை வேற அவள் ஜேர்னலில் எழுதுறா. இதை படிக்கிற ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. என்னாச்சு இவளுக்கு ஓவராக பண்ணுறா, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இதுக்கப்புறம் இவகிட்ட சரியாக பேசாமல் ஒரு டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அதை அவளும் நோட்டீஸ் பண்ணுறா. அதை நினச்சி அவளுக்கும் பயங்கர கோவம் வருது. இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்போ கூட 2 பேரும் முகத்தை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது அங்கே நிறைய கொஞ்சம் ஏழை பசங்களாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட க்ரையான்ஸ்லாம் இல்லை. ஸோ இதை ஹீரோ பார்க்குறாரு. அந்த டிஸ்கை உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மேலே ப்ளேம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பையன்கிட்ட காசு கொடுத்து போய் க்ரையான்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனுக்கு காசை பார்த்தோன்னா ஆசை வந்துடுது. காமிக் புக் ஸ்டோருக்கு போயிட்டு ஒரு புக்கை வாங்கி படிச்சுட்ருக்கான். போன இவனை ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா இந்த மாதிரி புக் ஸ்டோரில் உட்காந்து படிச்சுட்ருக்கான். ஹீரோக்கு அந்த கோவத்தில் அந்த பையனை பலாருன்னு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரான். அந்த பையனோட அம்மா வந்து கங்கோட காலரையே பிடிச்சி அடிக்கவே வந்துடுறாங்க. நீ அடிச்சதுனால என் பையனோட காதே டேமேஜ் ஆகிடுச்சு, நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சட்டையை பிடிச்சி நல்லா குலுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சோ வந்து காப்பாற்றுறதுக்காக வராரு. ஆனால் யாராலையுமே அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. இதை பார்க்குற ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்து அந்த பையனோட அம்மாவோட கையை கடிச்சு வச்சிடறா. அப்போ அவங்க ஹீரோவோட காலர்லேருந்து கையை எடுத்துடுறாங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இங்கே ஹேரி டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா
2 பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கும். அப்போ ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோவும் 2 பேரும் ஒன்றா பேசி நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைம் ஹீரோயின் வந்து அவள் மனசில் இருந்து ரொம்ப நாள் ஆசையை கேட்டுறா, எல்பினா என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோ வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்பினா ஒரு டிஸ்க், இதை எடுத்து இந்த டர்ன் டேபிளில் போட்டினா மியூசிக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்லாம் ப்ளே பண்ணி காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் இவள் பார்த்துருக்க மாட்டா. ஃபஸ்ட் டைம் பார்க்குறா, அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டைம் அந்த உடஞ்ச எல்பியை அவள் பார்க்குறா. பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதுவா இது உடஞ்சி போச்சு, இதுக்கப்புறம் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக வச்சிடுறாரு. இதை பார்க்குற இவ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கு முன்னாடி எல்பினா என்னன்னே அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அவள் கையில் ஒரு எல்பி இருக்குது, அதுவும் நம்ம ஹீரோ கையிலேருந்து வந்ததுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிளாஸ்க்கு வராரு. ஆனால் ஒரு ஈடுபாடே இல்லாமல் தான் வராரு, ரொம்ப சோகமாக இருக்காரு. இதை வந்து நம்ம ஹீரோயினும் நோட்டீஸ் பண்ணுறா. அந்த டைம்னு பார்த்து அந்த ஹீரோ அடித்த அந்த பையனும் ஸ்கூலுக்கு வந்து இப்போலாம் வர்றதில்ல, அது அவரும் பார்க்குறாரு. இதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அந்த ப்ரோக்ராமோட மெயின் கேரக்டரை காணும். எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ரூமில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ அந்த பையனை தேடிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோ அடிச்சார்ல ஒரு பையன், அவன் வந்து ஒரு ஜன்னல் வழியாக மறைஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஓடிட்டுருக்காரு. அந்த டைம்னு பார்த்து அந்த பையன் எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிடுறான். நம்ம ஹீரோவால் பிடிக்க முடியல. இங்கே அந்த பையன் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஸ்மோக் பட்டு அந்த ஸ்கூலே எரிய ஆரம்பிச்சிடுது. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த பையனை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வரும்போது இப்படி ஸ்கூல் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து அந்த எரிஞ்சிட்டு இருக்க அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு. எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகிறா. யாருன்னு பார்த்தா நானி. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டு நானே போய் நானியை ரெஸ்கியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஆனால் அவள் வந்து வெளியில் தான் இருக்கா. ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வரா. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ளே போன ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அவளால் முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தீயெல்லாம் அணைக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் வந்து என்ன பண்ணாலும் அது வந்து அணையவே இல்லை. அந்த டைம்னு பார்த்து ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க. அப்போது அந்த ஹீரோ அடித்த அந்த பையனும் அங்கே தான் இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போகிறான். இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பையனோட அம்மா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் பையன் எதுக்கு உள்ளே போனா, அவனை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ வந்து அந்த பையனை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வெளியில் வராரு. இப்போ 2 பேரையுமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து மயக்கத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ மட்டும் மயக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா பக்கத்தில் வந்து அந்த பையன் இருக்கான். நம்ம ஹீரோனும் அந்த பையனோட அம்மாவும் ஒரு சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவோட பிளாங்கெட்டை எடுத்து அவங்க 2 பேர் மேலே பூத்திட்டு அவர் வெளியில் வராரு. பிரின்சிபலை மீட் பண்ணி அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூலில் இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அதனால இந்த வேலையும் வேணாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் அவர் ஸ்கூலுக்கு வந்து பசங்கக்கிட்டலாம் சொல்கிறாரு, இது மாதிரி நான் ரிசைன் பண்ண போகிறேன், என்னை எப்போனா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்குற நம்ம ஹீரோனுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அவன் நம்ம ஹீரோக்கு கொடுக்கறதுக்காக ஏதோ கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஆனால் ஹீரோ சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அதை அவள் கொடுக்கவே இல்லை. அப்படியே கண்டன் தனியாக வருது. ஆனால் அவள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம், அப்படி மீட் பண்ணால் வெக்கப்படாமல் என்கிட்ட வந்து பேசுங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களை விட்டு போகிறத நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் சோல் போகிறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அந்த ஹவுசிங் போர்டு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா சோலுக்கான ஒரு டிக்கெட்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்கா. நீங்கள் உண்மையாகவே இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவரும் வந்து ஆமாம்மா, இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரி வராது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டப்புறம் அவள் பயங்கரமாக அழுதுகிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறா. இதை பார்க்குற ஹீரோவும் எதுவும் சொல்லலை. என்ன சொல்லி அவர் சமாதானப்படுத்துவார். அவரும் அமைதியாக இருக்கார். அடுத்த நாள் ஹீரோ அவரோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாரு. எதனா வண்டி வந்தால் லிஃப்ட் கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்னு பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அந்த டைம்னு பார்த்து ஒரு கார் வருது. அவர்கிட்ட லிஃப்ட் கேட்குறாரு. அவர் வந்து நானும் சோல் தான் போகிறேன், உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், வந்து ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோ வந்து அவரோட பேக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறாரு. அந்த டைம்னு பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டு கங்க கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. இதை வந்து ஹீரோயின் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவர் காரில் ஏறிடுறாரு. இதெல்லாம் வந்து ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கா. ஹீரோ வந்து காரில் ஏறிடுறாரு. எல்லா பசங்களும் ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கொஞ்சம் தூரம் கார் போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் கொடுத்து அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட ஜேர்னலும் அதை உடஞ்சி போன எல்பியை அவள் சரி பண்ணி கொடுத்துருக்கா. இதை பார்க்குற அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து ரொம்ப தூரத்தில் நிற்கிறா. அவள் கண்ணிலேருந்து தனியாக விழுது. பிகாஸ் கங்க வந்து இந்த ஊரை விட்டு போகிறார்ல, அதனால கிட்ட கூட வந்து எதுவுமே பேசல, தூரமாக நின்று பார்த்துட்ருக்கா. இதை வந்து ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணுறாரு. இங்கே அப்படி இந்த சீனை கட் பண்ணி ஒரு லேடி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து மியூசிக் கேட்டுட்ருக்காங்க. அவங்க கையில் ஒரு எல்பி இருக்குது. இவங்கள தான் நம்ம இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அந்த டைம் வந்து அவங்க வீட்டோட பெல் அடிக்குது. யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்க ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அது வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோ. அதில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான். ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ அவங்களுக்கு அழகான ஒரு பேபி இருக்குது.
ஆக்சுவலாக நமக்கு இந்த மூவியில் கிளியராலாம் காட்டல அவங்க எப்போ மீட் பண்ணி டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு ஃபோட்டோவில் காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங். அப்படியே வந்து இந்த மூவியை இங்கே முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த மூவி? அதாவது எண்டிங்கில் இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அதுதான் வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பர்சனல் ஃபேவரட். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.